வணக்கம். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. நெடுஞ்செழியன் பேசுகிறேன். தற்பொழுது சமூக ஊடகங்களில் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பற்றி மாணவர்கள், இளைஞர்கள் பேசி வருகின்றனர். அதற்கு சிறு எடுத்துக்காட்டாக மத்திய அரசிலே இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுகிறது, குறிப்பாக ஓப்பன் பட்டா என்று சொல்லக்கூடிய ஓசிக்கு 36%, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10%, ஓபிசி பிரிவினருக்கு 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, அதர் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்டின்களுக்கு 4.5%. இதிலே ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவங்களுக்கு எதற்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு என்று பல மாணவர்கள், இளைஞர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். அதற்கு சிறு உதாரணம், இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு உரிமை என்பது என்ன காரணம் என்றால், அதாவது வர்ணாசிரம தர்மப்படி பிராமணர், வைசியர், சத்திரர், சூத்திரர் என்ற பிரிவினர் அந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது, சூத்திரர் பல எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்